வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை அரசியலில் அண்மை காலத்தில் பெரிதும் பேசப்படும் நபராக உருவெடுத்துள்ளவர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. அவர் ஒரு மருத்துவர் என்ற அடையாளத்திலிருந்து தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். சமூக சேவை, பொதுமக்களுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் அரசியலுக்கான ஆர்வம் ஆகியவற்றின் கலவையே இவரது வாழ்க்கை பயணத்தை வித்தியாசமாக்கியுள்ளது. அர்ஜுனா ராமநாதன் வைத்தியராக பணியாற்றிய காலத்திலேயே மக்களிடம் பெரும் நம்பிக்கையை பெற்றிருந்தார். அதன்போது வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சில நிகழ்வுகளே அவருக்கான அரசியல் படிநிலைக்கு ஆரம்பமாக அமைந்திருந்தது. மருத்துவராக மக்கள் மனதில் நம்பிக்கையினை பெற்றிருந்த நிலையில் அரசியல் துறைக்குள் அவர் அடியெடுத்து வைத்தார். மருத்துவ சேவையை மேம்படுத்துதல், கல்வி மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அம்சங்களுடன் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் அடிப்படை சுகாதார பிரச்சனைகளை தீர்க்க அரசியல் மேடையிலிருந்தே போராட வேண்டும் என்ற நோக்கமே அவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்துச் சென்றது. அர்ஜுனா ராமநாதன் தனது சமூக அடிப்படை, மக்கள் தொடர்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றின் பலத்தினால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருந்தார். இளம் தலைமுறையினர் ஆதரவை பெற்றவர் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த பிறகும் மருத்துவத்துறையை பலப்படுத்துவது, மாவட்ட வைத்தியசாலைகளின் குறைபாடுகளை சரி செய்வது, மக்களின் சுகாதார உரிமைகளை உறுதிப்படுத்துவது போன்ற இலக்குகளை முன்வைத்து செயல்பட தொடங்கியும் உள்ளார். துரைராசா ரவிகரன் எம்பி தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரிடம் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு வைத்தியசாலைகளில் கட்டில்கள் நிரம்பி வழியோரங்களில் பாதைகளில் பறக்கும் அவலநிலை இங்கு உள்ளது. இது அரசின் ஊரகவஞ்ச செயற்பாடாகும். அந்த நிலைமை மாறி எங்களுடைய மாவட்டத்திற்கு முன்னுரிமை வழங்குவீர்களா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேள்வி எழுப்பினார். அதாவது, நோயாளர்கள் வழியோரங்களில் நிலத்தில் பாய் போட்டு படுக்கும் அவல நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை மாற்றம் அடையுமா என்பது கேள்வி. இதற்கு பதிலளித்த அமைச்சர், குறித்த வைத்தியசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம். விடுதியினை சீரமைப்பதற்காக இலங்கையை விட இந்திய அரசும் உதவி செய்ய உள்ளது. ஆகவே இதற்கான பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கிளிநொச்சி மாவட்டத்தின் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியோடு கட்டப்பட்ட சிறப்பு மகளிர் சிகிச்சை நிலையம் பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டினார். அங்கு இலங்கையில் எங்குமில்லாத ஸ்கேன் மற்றும் கதிரியக்க உபகரணங்கள் இருந்தாலும் அவற்றில் சில ஏற்கனவே காலாவதி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் சுகாதார அமைச்சின் ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்ட போது வடக்கு மாகாணத்திலே சுழற்சி அடிப்படையில் மருத்துவ பணியாளர்களை நியமிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து மேலும் விளக்கமளித்த அவர், சுகாதார அமைச்சர் மற்றும் துறை தலைவர்கள் அவதானம் செலுத்தி நீண்ட காலமாக இயங்காமல் உள்ள வைத்தியசாலைகளை உடனடியாக திறந்து தேவையான ஆலோசனைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் கர்ப்பிணிகள் உட்பட பல பெண்கள் சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச, இந்த பிரச்சனை உண்மையானது. கட்டிடங்களும் உபகரணங்களும் உள்ளன. ஆனால் ஆளினி பற்றாக்குறை தான் முக்கிய சிக்கல். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற விசேட வைத்தியர்களை அங்கு அனுப்பினாலும் அவர்கள் நாட்டில் நீண்ட காலம் தங்குவது சிரமமாகின்றது. எனினும் புதிய ஊழியர்களை பயிற்றுவித்து வருகின்றோம். அதன் மூலம் விரைவில் ஆளணி பூர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கிளிநொச்சி பெரிய வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளுக்கும் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதன்படி துரைராசா ரவிகரனை தொடர்ந்து கேட்ட கேள்வியின் போது இரண்டாவது கேள்வியை அர்ஜுனா ராமநாதன் எம்பி கேட்பதாக கூறியதை தொடர்ந்து சபாநாயகர் அர்ஜுனாவுக்கு 1.5 நிமிடங்கள் வழங்கினார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மொழி மீதான கேள்விகளின் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருந்தார். முல்லைத்தீவை பொறுத்தவரை மிகவும் மோசமான நிலையில் உள்ளத ஒரு மாவட்டமாக அங்கு இருக்கும் வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக மல்லாவி வைத்தியசாலை இருக்கின்றது. மல்லாவி வைத்தியசாலை ஒரு பீத்தர ஆதார வைத்தியசாலை. இந்த நிலையில் சாவகச்சேரியிலிருந்து இந்த மாதம் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரி ஒருவரை இடமாற்றம் செய்யப்பதாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய பட்டியலில் குறிப்பிடப்பட்டவாறு ஒருவரை இடமாற்றம் செய்யாமல் தொடர்ந்தும் சாவகச்சேரியில் வைத்திருப்பதாக அர்ஜுனா குற்றம் சாட்டினார். அதே போல முல்லைத்தீவில் இருக்கின்ற வைத்தியர்கள் ஒரு கிழமை மட்டுமே குறித்த வைத்தியசாலையில் கடமை புரிவதாகவும் ஏனைய கிழமைகளில் வைத்தியசாலையில் இல்லை என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த அதே நேரம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக குறித்த விடயத்தை தான் ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிசவிடம் கேள்வி எழுப்பி இருந்தார். தொடர்ந்து தனக்கான நேரத்தில் உரையாற்றிய அர்ஜுனா, இன்றைய மாதம் தேசத்தின் சொத்து எனப்படும் தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவு மாதமாக உள்ளதை நாடாளுமன்றத்தில் நினைவுபடுத்தி திலீபனின் ஒரு சில வார்த்தைகளையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதன்படி, நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தழுவிக் கொள்கின்றேன். என் தலைவரின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளர்ந்து எழுவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்று ஒரு நாள் நம் இலட்சியத்தை நிறைவேற்றியே தீரும். மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில், அவர்கள் மீது கொண்ட பாசத்தின் பேரில், அவர்களின் விடுவுக்காக நான் 651வது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய்கொண்டிருக்கின்றேன் என்று திலீபனின் வார்த்தைகளை கூறினார் அர்ஜுனா. மேலும் அர்ஜுனா இந்த விடயங்களை கூறி 12 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்து 30 வருடங்களுக்கு மேலாகியும் இன்றும் நமது இனம் அனாதையாகவே போய்கொண்டிருக்கின்றார்கள்.
தேசிய மட்டத்தில் அனைத்து முகாமைத்துவ அமைப்பு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட பிரேரணையில் உரையாற்றும் போது அர்ஜுனா இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். குறித்து ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுவதற்கு பிரேரணை ஆதரிப்பதாக அர்ஜுனா தெரிவித்த அதே நேரம் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகளில் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்ற பகுதிகள் தொடர்பாக அரசாங்கத்திற்கு காலம் காலமாக தெரிவதில்லை. வடக்கு மாகாணத்தில் அன்றைய தினங்களில் அபிவிருத்தி என்ற பெயரில் கல்லை நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார் நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள். அதைத் தொடர்ந்து மேலும் பல இடங்களுக்கு சென்று பேசிய போது வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூறியிருக்கிறார் என்றார் அர்ஜுனா. மீண்டும் வடக்கு மாகாணத்தினுடைய ஊழல் தொடர்பாக தனது உரையில் தொட்டு சென்ற அர்ஜுனா, அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல் திட்டத்தினை கொண்டு வந்திருக்கும் நிலையில் வடக்கு மாகாணத்தின் அரசாங்க அதிபராக இருக்கும் பிரதீபன் என்பவர் கள்ளன் என்று நீங்களே நியமித்திருந்த வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்ட கடிதத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். அதாவது உங்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரை, உங்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட அரசாங்க அதிபரை வெளியேற்றும்படி கூறியிருக்கும் நிலையில் அதை இதுவரையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த நாடாளுமன்றத்திற்கு தான் ஒருபோதும் தேசியம் கதைத்து தெரிவு செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதோடு அர்ஜுனா நம் தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள் எங்கள் உயிர் மூச்சு, அதை கதைக்க வேண்டிய தேவை இங்கு இல்லை என்று கூறினார். மக்களுடைய அபிவிருத்தி, சுகாதாரம், கல்வி, அன்றாட வாழ்க்கை பாதை பயணங்கள் மிகவும் அடிப்படையான ஒரு விடயம். அடிப்படையான குறித்த விடயங்கள் சமூகத்திற்கு இருக்கும் போதுதான் இந்த நாட்டிலேயே சுய நிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பது யதார்த்தம். தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கம் இந்த அடிப்படையிலான விடயங்களை பிச்சு எடுப்பது போல் பெரிய விடயமாக சொல்லிக் கொள்கின்றார்கள். 5000 மில்லியன் வடக்குக்கான பாதை அபிவிருத்திக்கும் 1500 மில்லியன் வட்டுவாகல் பாகத்திற்கும் என்று சொல்லி கற்களை நாட்டி வைத்திருக்கின்றார்கள். கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்றிருந்த வரவு செலவு திட்ட உரையை தாண்டி இன்று செப்டம்பர் மாதம் 5 அல்லது 6 மாதங்கள் கடந்திருக்கும் நிலையில் இப்போதுதான் வெறுமனவே கற்கள் நாட்டப்பட்டிருக்கிறது என்று விமர்சித்தார். அதே நேரம் எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களில் குறித்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு முடிந்துவிடும். அதன்படி குறித்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை வடக்கு மாகாணத்திற்கு நீங்கள் பாவித்தீர்கள் என்று கூறுவது ஒரு ஏமாற்றுத்தனம் என்றும், பொய் சொல்வதென்பதையும் தாண்டி இது ஒரு இனத்தை ஏமாற்றிவிட்ட மிகப்பெரிய நடவடிக்கை என்றும் அர்ஜுனா கடுமையாக விமர்சித்தார். பொருளாதாரத்தில், கல்வியிலும் ஒரு காலத்தில் சிறந்து விளங்கிய அதே நேரம் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது எங்களுடைய களத்தை நெருக்குகின்ற காலத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியை வைத்து வாழ்ந்த இனம். திலீபன் அவர்கள் 12 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த இந்த நாளில் அர்ஜுனா மற்றும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அது என்னவென்றால், சக தமிழ் கட்சிகளை பற்றி எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் தான் சொல்ல போவதில்லை என்றும், தான் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்க ஆசைப்படுவதாகவும் கூறினார். காலம் காலமாக 3 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட ஆண்டுகளில் அழிந்த இனம் இப்போது உங்களை போன்று ஒரு அரசாங்கம் போடுகின்ற பிச்சையினால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான ஒற்றுமை இல்லாததை காரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். அதன்படியே இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் தான் வசைபாட போவதில்லை என்றும், அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை வழங்க உள்ளதாகவும் கூறினார். அமைச்சரவை முடிவுகளின்படி இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்படுவதாக. விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகம் சம்பந்தமாக தான் சிங்கள மொழியில் பதிவிட்டு ஒரு மாதத்திற்குள் விடை கிடைத்திருக்கின்றது. எனவே எதிர்கட்சியில் இருக்கின்ற எனக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி மிக முக்கியம். அல்லது சில அல்லக்கைகள் கூறுவது போல தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மாறாக தேசியம் எங்கள் உயிர் மூச்சு, திலீபன் எங்களுக்காக மரணித்துக் கொண்ட குறவு. அதற்காகவே இன்றைய தினத்தில் தமிழ் மக்களுடன், தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருப்பதாக மீண்டும் அர்ஜுனா குறிப்பிட்டார். நாங்கள் தமிழ் என்பதை சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்தினை அல்லது தமிழர் என்ற ஒற்றுமையின் அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட விடயங்களை செய்து கொடுங்கள் என்று வெறுமனவே ஒரு கல்லை அமைத்து ஏமாற்ற வேண்டாம் என்றதையும் அர்ஜுனா கோரிக்கையாக கேட்டிருந்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அர்ஜுனா, மண்டைதீவில் நீங்கள் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு நீங்கள் இன்னமும் ஆழமாக தோண்டினால் செம்மணி போன்று 1000 எலும்புக்கூடுகள் வரும் என்ற கருத்தையும் ஆணித்தனமாக கூறி சென்றார்.